அப்புறம் ஒரு போன ஆடியோ ரிலீஸில் வந்து ஒரு கங்கைமன் சார் சொல்லியிருந்தார், ஒரு ஜீப்ராஜ் மேலே என்ன கோவம் தெரில, 7 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, அவர் வந்து எங்கள் சாங்கம் யூஸ் பண்ணார் அப்படின்னு. அந்த ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி. ஜீப்ராஜ் வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க. அவர் 7 கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சலாக காண்டான்னு தெரில. எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜீப்ராஜ்கிட்ட போய் கேட்டிருக்கேன். எத்தனையோ படம், இப்போ ரீசெண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது, நைட்டு ஒரு 60 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்தா என் சம்பளத்தால் படம் நிற்குதானே, விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு வந்து ஜீப்ராஜ் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவார். சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட தப்பு கிடையாது அந்த படத்தில் குட் பேட் அக்ரியில் அந்த சாங் வச்சது, அது டைரக்டரோட விருப்பம். ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் சிம்ரன் ஆடுற சாங்கில் எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடியிருப்பாங்க. அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலை தெரியலன்னு சொல்ல முடியுமா? கரெக்டு. அதனால் அது வந்து ஒரு காலம் ஜீப்ராஜை தப்பாக எடுத்துக்க வேணாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இளையராஜா சொன்னார், எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் கரெக்டு. அதுக்கு ரொம்ப நம்முடைய அருமை நண்பர் கங்கை அமரன் தான் கொஞ்சம் ஆவேசமாக பேட்டி கொடுத்தாரு, அதை பற்றி சொன்னார். அது கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடந்தது. அந்த கங்கை அமரன் பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இளையராஜா சொன்னாராம், முதல்ல இவன் மேலே கேஸ் போடணும் அப்படின்னா. அதாவது சில சமயம் என்ன ஆகிடுது, சிலர் சினிமாவில் ஏதாவது சாதாரணமாக சொன்னால் கூட அதை எப்படி பெரிய விஷயமாக்கி ஒருத்தருக்கு எப்படி கெட்ட பேர் உண்டாக்குறதுங்கிறது வந்துடுது. அவ்வளோதானே ஒழிய இது நமக்கு மேட்ரு இல்லைன்னா சில விஷயத்த ரொம்ப பெருசாக்கிடுறோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லப்படுது. ஏன்னா கங்கை அமரனை பற்றி நாங்கள் ஜாலியாக சொல்ல முடியும். ஏன்னா நல்ல ஃப்ரெண்டு எங்களுக்குள்ள. நான் கங்கை அமரன் கச்சேரி பண்ணும்போதே சொல்லுவேன், கங்கை அமரன் பேச்சு கச்சேரி ஃபிக்ஸ் பண்ணால் 4 பாட்டு ஃப்ரீ அப்படிம்பேன். ஏன்னா பாட்டுக்கு நடுவில் பேச்சு தான் நிறையா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் அது. அதனால் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் தானே ஒழிய சினிமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த சண்டையும் நிரந்தரமான சண்டையே கிடையாது. அது அந்த டைட்டில் எமோஷ்னலாக வெளில வருதே தவிர அது ஒன்றுமே இல்லை. அதே சமயத்தில் ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, ஒருத்தர் நல்லவர் அப்படின்னா அதை மேடை ஏறி சொல்கிறதுக்கு இன்னொரு நல்லவரால் தான் முடியும். அது தேனப்பன் வந்து தைரியமாக சொன்னார். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா தேனப்பனுக்கு எந்த மேட்ரை சொன்னால் நாளைக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த மேட்ரு மட்டும்தான் வரும், எந்த சொல்லணும் அப்படிங்கிறத வச்சுருக்கேன். ஸோ அதற்காக தான் சொன்னேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேக்னா ஏன் இங்கே வந்து பண்ணுறாங்க, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். மேக்னா சென்னையில் வந்து இந்த ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அவங்க அப்பா அம்மா சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா அம்மா வரணும், அவங்களுக்கு முன்னாடி இதை பண்ணணும்னு. மாதா பிதா குரு தெய்வம், பெற்ற தாய் தந்தை கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நமக்கு கடவுளுடைய அருள் நேரடியாக கிடைக்கும். எப்போ அப்பா அம்மாவுக்காக இவ்வளோ முயற்சி எடுத்து வந்திருக்காங்களோ அவர்களுடைய ஆசையே இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கும். நன்றி, வணக்கம். இந்த சாங்கும் இந்த ட்ரைலரும் பார்த்துட்டு சொன்னீங்க இதில் ரொம்ப கிளாமராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு ஃபயர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் இருக்கிற விட அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, அந்தளவுக்கு கிளாமர் ஒன்றும் இல்லையே இல்லை. நான் சென்சாரில் இருந்தவன். அடிப்படையாகவே இதில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான். அதனால் நான் ஃபயர் பார்த்துட்டு வந்து மறுபடியும் பேசுகிறேம்மா. அதை முதல்ல நீங்கள் பாருங்கள் சார். பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. நான் இதை பற்றி பேசத்தானே வந்திருக்கேன். சரி, ஃபயர் படத்தை ஒப்பிட்ட வரையில் மிகச்சிறந்த குடும்ப படமாக இருக்கும் இந்த படத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 75 வயசு ஆச்சுமா, என் பார்வையில் சிலது கிளாமராக தெரியும். நாளைக்கு என் பையன் வந்தால் சூப்பராக இருக்குது அப்படிமா, அவ்வளோதானே. தட் இஸ் கால்ட் த ஜெனரேஷன் கேப். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், திஸ் இஸ் மேக்னா. எல்லாரும் இங்கே வந்திருக்க எல்லாரும் ப்ரெஸ்ஸுக்கும் அண்ட் எல்லாரும் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிற எல்லாருக்கும் பெரிய தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இருக்கிற பிஸியில் எனக்காக இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இது என்னோட 3rd மூவி. இது நானே டைரக்ட் பண்ணி அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மூவி வந்து ஜூலையில் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு காமெடி அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு. தேங்க்யூ ஸோ மச். Hello everyone.
வணக்கம் எல்லாருக்குமே என் பேர் ஷாமல் ரித்தராஜ். So I'm very grateful today you guys have taken the time from your busy schedules and came here. Thank you so much for coming here and showering so much support and love to entire team. I'm very grateful to be here in this entire project. So I would like to say thanks to Meghna, who is our director and a producer. This film has our lot of efforts, love and heart. So we all work together. It was like a family. We never felt like நாங்கள் ஒரு புது படம் ஏதாவது படம் பண்ண போகிறோம் அங்கே நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. It was completely good, had great experience and all artists was so good to me. Co-artists எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ வுட் திங்க் தட் உங்களுக்கு இதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. Hi everyone, my name is Meenakshi. First of all, I thank each one of you for being here, and I also have to thank Meghna, the director of the film and producer of the film, for giving me this opportunity. And to actually talk about the film, it was shot in Klang, Malaysia. So we had so much fun during the shooting. I cannot even explain. Like as it's a horror film, we also got afraid while the shooting, and I cannot explain how much fun we had during the shooting. And I also have to thank each one of you for supporting, and I would just say keep supporting. Thank you so much. Thank you very much, Meghna. Thank you very much, and thank you very much, Meenakshi. Very good evening, ladies and gentlemen. என் பேர் Hari Krish. First of all, miss, please, என் பேர் Hari Krish and not Hari Krishnan. I was like, who is Hari Krishnan? Okay. So, yes, I had a great experience working. This is a new thing for me. Okay, but I've always faced people. My background is I was a flight attendant, so I've moved across places, and Meghna came and told me, Chris, I have a little role for you. Maybe I thought it would be suitable, so Nana. I thought, okay, we know each other for a few years now. So I thought, okay. And thank you very much. You all made me so comfortable. And Raji, my director, he says, Avalla one-shot artist in Kalaiparu, but thank you very much, Raji. But that was very motivating. When you said one-shot artist, now okay, pannila, abintu panno. Very nice. And I really like to support a bold lady like Meghna, who want to come up and do this in this industry, which is extremely good. And I really wish you luck, Meghna, and other quotas. Yes. And I felt so touched when even Miraculin and the Chinna Ponnu, even she is a part of the crew. I say, she comes and helps people. Yeah, thank you very much, Miraculin. I remember your service to us. Thank you. Thank you. And இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்ட்ரோ கொடுப்பேன், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த காலத்தோட நடிகவேல், நவரச திலகம் அண்ட் காமெடியிலேயே கிங், வில்லாதி வில்லன், எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை 100% வேற லெவலில் அசத்தக்கூடியவர். இதை நான் சொல்லும் போதே சாரே எஞ்சி வந்திருக்கணும். ஏ தட்ஸ் தி ஸ்பிரிட், அதுதான் நம்ம தலைவன். ஸோ எஸ், லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் தம்பி ராமையா சார் ஆன் டு தி ஸ்டேஜ். ஒரு பெரிய கைத்தட்டலோட அவரை வெல்கம் பண்ணிடலாம். பத்திரிகை தொலைக்காட்சி இதில் சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். நான் லேட்டாக வரல, நான் இத்தனை மணிக்கு தான் வரலாமா வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்டேன். மரியாதைக்குரிய எஸ்வி சார்லாம் நாங்கள் பார்த்து தான் ஒரு கவுண்டர் அப்படின்னு சொல்கிறோமே, ஒரு வசனத்தை வந்து ஸ்பாட்டில் டெவலப் பண்ணுற சென்டர்லாம் சார்ட்டை தான் கற்றுருக்குறோம். நேர்மைனா என்னன்றதை தேடப்பட்ட சார்ட்டை கற்றுருக்குறோம். உழைப்பு அப்படின்னா 6 கண்ணுன்ற கற்றுருக்குறோம். இப்படி ஒவ்வொருத்தர் பார்த்து கற்றுக்கிறது தான். நான் மேடைக்கு லேட்டாக வரவில்லை, திரும்ப சொல்கிறேன். கண்டென்ட் வந்து அழகாக தேனப்பன் சார் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, அதுவே போதும்னு நினைக்கிறேன். நான் ஆமாம். ஸோ இங்கே வந்த நிகழ்வு என்பது தமிழ் மொழி. இந்த மொழி என்பது எந்த இடத்துல வச்சு கொஞ்ச நாளுமே நம்ம அவர்களை வரவேற்கணும். அந்த வகையில் சார் சொன்னது போல் இந்த செலவை
மலேசியாவில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் 20 நடிகர்கள் கூட அங்கே போயிருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த மொழி பிறந்த இடத்தில் இந்த சந்தர்ப்பத்தை கலையை கொண்டு வரணுன்றதுக்காக மேகனா நினச்சிருக்காங்க. அந்த வகையில் மேகனா உள்ளிட்ட மீனாட்சி உள்ளிட்ட முப்பெரும் தேவியர்களுக்கு முதல் வணக்கம். அது லக்கி, ஸோ அவர் தான் லக்கியா, அவர் பேர் தான் டைட்டில். ஓகே, ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கார் தலைப்பில் என் பேர் வை அப்படின்னு. ஒரு 13 நாளே பேய் 13/13ன்னா பேய்கள் நடமாடுவது. ஆமாம், அந்த மக்கள் நீதி மையத்திலிருந்து திராவிடர்கள் இது போனார் அன்பு சகோதரர் மகேந்திரன். அவர் அந்த மகேந்திரன் மாதிரியே இருக்கார்ல அவர், கரெக்டா? ஏதாவது சொல்லணுன்றதா யோசிச்சாங்க. பழகாதவர்களை பற்றி எப்படி பேச முடியும்? பார்த்தேன் பாடல், ஒரு ஃபேண்டசி. ஒரு பெண் வந்து எழுதுகோலை எடுத்து வெள்ளை பேப்பரை நிரப்புவது என்பதே அது பெண் உரிமை. ஸோ அந்த பெண் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு கற்பனை என்பது நமது ஆன்மா என்பது நமது ஆன்மாவோடு பேசுவது. நமது ஆன்மா நமது ஆன்மாவோடு பேசுகிறது, சிந்தனையாக வடிவம் பெறுகிறது, சிந்தனை கருத்தாகிறது, கருத்து தான் முதல் வழியாக பேசுகிற பொழுது பேச்சு, எழுத்து வடிவத்தில் பேசுகிற பொழுது எழுத்து, அது கலை வடிவத்தில் பயணுகிற பொழுது படைப்பு. ஒரு பெண் ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறார்கள். நேற்று டிசைன் பார்க்கும்பொழுது மியூசிக் நீங்கள் தானப்பால பெரிய விஷயம். முதல்ல எழுதுறேன்னு சொல்கிறதே தைரியம் வேணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் பெண்கள் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருங்க. உழைப்பு முழுக்க கொட்டி கிடக்கு. நிச்சயமாக நீங்கள் என்ன நினைச்சு எடுத்தீர்களோ அந்த உயரத்தை தொடுவீர்கள். எல்லாம் உடைய இறைவனுக்கு நன்றி.